வணக்கம். இன்னைக்கு என்ன மெமரி உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க மாமனார் பத்தி பேச போறேன். எங்க மாமனார் ரொம்பவே நல்லவரு. அவர் எந்த விதத்துல நல்லவரு அப்படின்றத நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிய வரும். ஒரு தடவை என்னாச்சு, இப்ப எங்க அக்கா வீட்டுக்கு வந்து வீடு குடி போறாங்க. புதுசா வீடு கட்டிட்டு வீடு கிரகப்பிரவேசம் பண்ண போறாங்க. நாங்க அந்த சமயத்துலயும் நாங்க வந்து பூனேல தான் இருந்தோம். அதனால என்னாச்சு அப்படின்னா, எங்க கிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்ன டேட்ல அந்த இது பண்றோம், ஃபங்க்ஷன் பண்றோம். அதுக்கப்புறம் முன்னாடியே சொன்னாதான் நான் வந்து அங்கிருந்து பிளான் பண்ணிட்டு, ஏன்னா அந்த டைம்ல திடீர்னு சொன்ன டைமுக்கு நான் பிளான் பண்ணினேன்னா எனக்கு டிக்கெட் புக்கிங் பண்றதும் லேட் ஆகும், எனக்கு காசும் அதிகமாகும், எல்லாமே இதாகும். அதனால முன்னாடியே சொல்லிட்டதுனால ஒரு 1 வீக் பிஃபோரே நான் வந்து எங்க ஊருக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன் இந்த ப்ரோக்ராம்காக. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அதுக்கு முன்னாடியே கோவிலுக்கு அவங்க போகணும்னு பிளான் பண்றாங்க. அதாவது குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு பத்திரிகை எல்லாம் போய் படைச்சிட்டு வரணும் அப்படின்னு நம்ம அந்த இல்லையா, எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். சரி சொல்லிட்டு அது போகணும் அப்படின்ட்டு பிளான் இருந்ததுனால எல்லாம் ஒரு வேன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவங்க சைட்ல எங்க சைட்ல எங்க பசங்க அவங்க பசங்க எல்லாமே பிளான் பண்ணிட்டு ஒரு இதுவா வந்து கோவிலுக்கு வந்து கிளம்புறோம். அந்த டே நாங்க கிளம்பும் போது என்னாச்சு அப்படின்னா, என் அக்கா பொண்ணு ஒரு பெரிய பொண்ணு தான், ஒரு 8வது 7வது படிச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டா எனக்கு தெரியல, பட் பெரிய பொண்ணு தான், மெச்சூர்டான பொண்ணு தான். அவ வந்து ஃபுல்லா அன்னைக்கு போற டைம் எல்லாம் அந்த பஸ்ல வந்து அடம் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா. அப்பதான் என்னன்னு சொல்லிட்டு எங்க அக்கா சொன்னா, நைட்லாம் சரியா தூங்காதனாலதான் அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட தோல்ல இது பண்ணிட்டு நானும் காம் டவுன் பண்ணிட்டு, சரிம்மா தூங்கு பஸ் போய் நம்ம கோயில் போய் முடிக்கிறதுக்குள்ள நீ வந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அவளுக்கு அந்த கம்ஃபர்டபுளா இல்ல பஸ்ல வந்து. சரின்னு சொல்லிட்டு சரி போயாச்சு, ஊருக்கும் ரீச் ஆயாச்சு. பஸ்லயும் கொஞ்சம் கூட அவளுக்கு தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனதா. அது தெரியாத ஊரு, நம்ம குலதெய்வம் கோயில் இருக்கிற இடம் தெரியும், நம்ம ஒரு இடத்துல இருப்போம், குலதெய்வம் கோயில் ஒரு இடத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல போனோடனே நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது, எங்க போய் படுக்க வைக்கிறது, வெளியிலேயே உட்காந்துருக்கும் போது யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு எங்க அக்காவால வந்து அந்த வேலையவே பார்க்க முடியல. அங்க போயிட்டு பூஜை பண்ண வேண்டியது இருக்கு, சாமிக்கு அந்த இதெல்லாம் ஏதாவது வேணும்னா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு, பொங்கல் வைக்கிறோம், அங்க போயிட்டு பொங்கல் வச்சு சாமிக்கு இது பண்ணிட்டு பத்திரிக்கை படைச்சிட்டு வரப்போறோம். சோ எந்த ஒர்க்கும் பார்க்க முடியல, அடம் பண்ணிக்கிட்டே இருக்கா, தலைவலிக்குது. அங்கேயே நான் போய் வெளியிலேயே உட்காந்துட்டு அந்த படிக்கட்டுல அந்த ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, வீட்டுக்கு வாசல்ல வெளியிலேயே உட்காந்துட்டு, ஏன்னா எல்லாரும் வந்து அந்த ஊர்ல என்னன்னா வேலைக்கும் போயிட்டாங்க, எல்லாருமே யாரோட வீடுமே வந்து அவைலபிளாவும் இல்ல, எல்லாரும் அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க இல்லைங்களா, அது அந்த மாதிரி இருந்தது. சரி வெளியிலேயே உட்கார வச்சு மடியில இது பண்ணிட்டு சரி தூங்குமா இங்கே படு, எப்படிங்க வெயில் அடிக்குது, அவ்வளவு வெயில் அடிக்குது, தூங்கவும் இது பண்ண முடியாது, நம்மளுக்கு ஃபேன் வேணும், இதெல்லாம் இருக்கும்ல, கம்ஃபர்டபுள் வேணும்ல. அதனால அதுலயும் அடம் பண்ணிக்கிட்டே இருந்தா. சரி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அப்புறம் அந்த ஊர்ல எங்களுக்கு ஒருத்தவங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் பழகுனாங்க. அந்த ஊர்ல நம்மள கேட்பாங்களே யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைங்களா, அப்படி ஒரு தடவை கேட்டாங்க. ஷேரும் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யாரு எங்களை பத்தி கேட்டாங்க, என்னமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எங்கள்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து ஆக்சுவலி எங்க அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம். இப்ப எங்களை வந்து கேக்குறாங்க, நானும் எங்க வீட்டுக்காரர் என் பசங்க எங்களா இருக்காங்களே, நாங்க வந்து ஒரு பேச்சு கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்களா, இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம், இவங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் வந்து மணிவண்ணன் பையன் நானு அப்படின்ட்டு அவங்க அப்பாவோட எங்க மாமனாரோட பேரை வந்து அவர் வந்து சொன்னாரு. சொன்ன உடனே அவர் வந்து என்னப்பா சொல்ற, மணிவண்ணன் பையனா, ஐயோ உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் அப்படி கவனிச்சுக்கிறாங்க. எங்களை இது பண்ணிட்டு பசங்களை எல்லாம் உள்ள வாங்கம்மா, எதுக்குமா வெயில்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. கம்ஃபர்டபுளா நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆனது, உள்ள பேன் போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் போட்டு உட்கார வச்சாங்க. சரிங்க, அக்காவோட பொண்ணு வந்து அழுதுட்டே இருக்கா, சரியா தூங்கல, நான் கொஞ்சம் இங்க படுக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட வந்து கேட்டுட்டு, படுக்க வச்சுக்கோமா இதுல என்னமா இதுன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி அந்த வீட்டுக்கு போயிட்டு அவளை கொஞ்ச நேரம் வாய் போட்டு அந்த மேடமை வந்து கொஞ்ச நேரம் கம்ஃபர்டபுள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிம்மதியா அவங்க வீட்டுல வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தா. இதுல என்ன அப்படின்னா, இதுக்கும் எங்க மாமனார் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, எங்க மாமனார் வந்து யாரு எது ஒருத்தவங்க கை நீட்டி காசுன்னு கேட்டுட்டாங்கன்னா 100 ரூபாய், அவருக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் கிடையாது. அப்பவே எங்களுக்கு கல்யாணம் ஆகியே வந்து 14 இயர்ஸ் ஆகுது. எங்க மாமனார் வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 வருஷத்துக்கு எங்க ஹஸ்பண்ட் வந்து பிஇ படிச்சுட்டு ஒரு 4th இயர் போய் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பவே வந்து எங்க மாமனார் இறந்துட்டாங்க. 15 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. அப்படி இருக்கும்போது அவரு செஞ்ச ஏதோ ஒரு உதவி அந்த பர்சனுக்கு வந்து எங்க மாமனார் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். யாரு கேட்டாலும் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணிருக்காரு. ஐயோ உங்க அப்பாவாப்பா எனக்கு எல்லாம் காசு கொடுத்துருக்காருப்பா அப்படின்னு அவரே சொன்னாரு. அது இல்லாம எங்க மாமனார் வந்து அப்படிதான், யார் காசு கேட்டாலும் கேட்கறனாலுமே ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா, யாரோ ஒரு பர்சனை பாக்குறாங்க அப்படின்னா கையில இருக்க எடுத்து பாக்கெட்ல இருக்கிறத கொடுத்துட்டு வரதான் அவரோட பழக்கமே. அந்த எப்பயோ செஞ்ச உதவி ஆனா இன்னமும் அவரோட மனசுல வந்து எங்க மாமனார் அப்படின்றத அவருக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு உதவியா அமைஞ்சது பாருங்க. அதுதான் சொல்லுவாங்கல்ல, அந்த தர்மம் தலை காக்கும் அப்படின்ட்டு. நமக்கு வந்து அது நமக்கு அப்படி அந்த அளவுக்கு கூட எக்ஸ்ட்ரீமா போக தேவையில்லை. எனக்கு வந்து அது அப்படியே புல்லரிச்சிருச்சு. வாங்க மணிவண்ணன் பையனா, ஐயோ என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்ட வந்து அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு, இவங்க ஒய்ஃபா பசங்களா அப்படின்னு எங்க மாமனார் வந்து இறந்துட்டாருன்றது உங்களுக்கு தெரியல. எங்க பிள்ளைங்களை எல்லாம் பார்த்துட்டு ஐயோ மணிவண்ணன் பேரனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து எனக்கு அப்படியே ரொம்பவே புல்லரிக்கிற மாதிரி இருந்தது.
சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். எங்க மாமனார் வந்து அவ்வளவு நல்லவர். ஊருக்கு போனப்ப அந்த போட்டோ ஷேர் பண்றேன் பாருங்க, ஒரே ஒரு போட்டோ மட்டும் இருக்கு. அவங்க வீட்டை ஒட்டி தான் நாங்க அந்த போட்டோ எடுத்திருக்கோம். அந்த போட்டோல இருக்கிறது வந்து நானு, அக்கா, அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி. என் அக்கா பொண்ணை வந்து தூங்க வச்சுட்டு தான் அந்த போட்டோவே நாங்க வந்து எடுத்துட்டு இருந்தோம். இதை ஷேரும் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.